உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach. குரு சரணம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த யூனியன் திரும்ப ரீஜாயின் ஆகுமா? நிறைய சந்தேகங்கள் இருக்குது. மறுபடியும் ரீஜாயின் பண்ணும்பொழுது ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பாங்களா? ஒரு லாங் டைம் சப்போர்ட் கொடுப்பாங்களா? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு மனதில் ஓடிட்டுருக்கு அப்படின்னா இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கானது. ஓகேவா? இதில் 2 பைல் வச்சுருக்கேன். 2 கிறிஸ்டல் தெரியுது இல்லையா பிக்சரில்? அதில் எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இதை ப்ரெடிக்ஷன் சாமுவேல் ஏஞ்சலோட கைடன்ஸ் பிளஸிங்ஸில் எடுக்கிறேன். அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்கள் நபர் திரும்ப ரீயூனியன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை, நிறைய அதுக்கான முயற்சிகள், நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கீங்க. அந்த நபர் திரும்ப ரீஜாயின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்ப்பு. நீங்கள் நினச்சிருக்கீங்க இது டிவைனால் கொடுக்கப்பட்ட ஒரு சோல்மேட் கனெக்ஷன். இந்த சோல்மேட் பந்தம் ஏன் எனக்கு என்னை வெறுத்தது? இந்த சோல்மேட் எனக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷன், எனக்கான ஒரு சோல்மேட் பந்தம் இது அப்படின்னு சொல்லி டிவைன் எனக்கு சைன் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நான் இந்த உறவு நான் அக்செப்ட் பண்ணேன். ஆனால் இப்போ அவங்க எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி கொடுக்கல. அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. ஓகேவா? மூவ் ஆன் பண்ணிட்டது தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன தெரியுமா உங்களோட மனதில் ஓடிட்டு இருக்க கேள்வி? இவங்க நம்மளோட சோல்மேட் தான், இவங்க தான் நம்மளுக்கு லைஃப் லாங் அப்படின்னா இவங்க ஏன் நம்மளை எப்படி பண்ணாங்க? ஏன் இதனால எனக்கு தொடர் ஃபெயிலியர் பார்க்குறீங்க? அது ஒரு மெயினான ரீசன். இந்த நீங்கள் தொடர் ஃபெயிலியர், லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் தொடர் ஃபெயிலியர். சில பேர் நீங்கள் லவ் லைஃப்பில் இருக்கீங்கன்னாலும் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பிரேக்கப் நடந்திருக்கும். நான் அது எத்தனை நாளாக சொல்ல விரும்பல, நிறைய கண்டிப்பாக நடந்திருக்கு. அதே மாதிரி மேரேஜ் லைஃப்பில் இருந்திருந்தாலும் நீங்கள் சில பேர் மேரேஜ் கப்பல்ஸ் பார்க்குறீங்க, மேரேஜ் ஆனவங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாத காரணத்தினால அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. இது எனக்கு ஒரு நல்ல டிவைனோட இது தானே, ஏன் எனக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரீடிங் பார்க்குறதுல இது கலெக்டிவ்ல வருது. ஓகேவா? யார் யார் என்ன ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க? ஏன்னா இது ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப லாங் வீடியோவாக போகுது, நிறைய இது எடுத்துனா, அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணித்தரேன். யாருக்காவது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும், உங்கள் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஏன்னா கன்ஃபியூஷன்லேயே லைஃப் லாங் ஓடிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? ஏதாவது ஒரு இடத்துல நிற்கணும். ஒரு இடத்துல நின்று நம்ம இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்வு நீங்கள் உங்கள் லைஃப்க்கு நீங்கள் தேடணும். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ரீசெண்டாக உங்கள் நபர் உங்ககிட்ட ரொம்ப கிளாஷ் நடந்திருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட் போயிட்டு வர அளவுக்கு உங்கள் ஹெல்த் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஏதோ ஒரு ரீசன்ட் பீரியட்ல இப்போ கூட நீங்கள் அவருக்கும் உங்களுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும். இந்த ரீடிங் பார்க்குறவங்க சில பேர் நீங்கள் மீடியா பீப்புளாக இருக்கலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு நல்ல ஒரு சீரியல் ஆக்டர்ஸு, இல்லைனா சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது, இது மாதிரி. அதே மாதிரி சில பேர் பார்லர் வச்சுருக்கிறது, பியூட்டிஷியன் பார்க்குறீங்க, காஸ்மெட்டிக் லைனில் அதிகமாக இருப்பீங்க. பேஷனேட்டான வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் நபர் உங்களுக்கு ஏன் மூவ் ஆன் பண்ணிட்டாரு, ஸ்ட்ராங் சப்போர்ட் தரல? அவர் டோட்டலாகவே இதுக்கு நடுவில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. இந்த தேர்ட் பார்ட்டி எப்போ மூவ் ஆன் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கேள்வி. உங்கள் நபர் கூட இருக்கிற அந்த தேர்ட் பார்ட்டி யார் அப்படின்னா ஒரு மெயில் எனர்ஜி. ஒன்று ஃபாதர் கேரக்டரில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு உங்களுக்கும் நடுவில் ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிளாக் மேஜிக் இருக்குது. ஓகேவா? பிளாக் மேஜிக் 1 இயர்க்கு முன்னாடியே இது நடத்தப்பட்டிருக்கு. ரொம்ப நாளாக யோசனை உங்களுக்கு,
ஏன் இந்த உறவு ஒரு நமக்கு உங்களுக்கு வந்து நிறையா உங்களுக்கும் வந்து பிளாக் மேஜிக்கோட பாதிப்புகள் பாஸ்ட் லைஃப்ல இருந்திருக்கு. அதனால எந்த முடிவும் எடுக்க முடியல. மனம் வருத்தம் அதிகமா இருக்கு உங்களுக்கு. மைண்ட் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. ஓகேவா? சரி, ஃபர்தரா வந்து லவர் ஆரக்கல் கார்டில் பார்ப்போம் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா இப்போ இந்த ப்ரிடிக்ஷன் பார்க்குறவங்க நீங்க ஒரு பயங்கர மனக்குழப்பத்துல இருக்கீங்க. நிறைய தாட் ஓட்டுட்டு இருக்கீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைனே அதான். இமேஜின் ஆல் அன்வான்டட் தாட்ஸ் டிசால்விங் இன்டு லைட், கிரியேட்டிங் ரூம் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ் ஃபார் யுவர் லைஃப். உங்களோட அடுத்தது உங்க லைஃப்க்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கு, என்ன ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு நீங்க கொடுக்கணும், என்ன எந்த இடத்துல நீங்க வந்து இந்த மாதிரி பிளாக் ஆகி நிக்கிறீங்க, அந்த இடத்த கிளியர் பண்ணுங்க, கிராட்டிடியூட் பண்ணுங்க, அஃபர்மேஷன் சொல்லுங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லி தரேன். நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ற விஷயங்கள், உங்களோட பாஸ்ட் லைஃப்ல இருக்கிற விஷயங்கள் திரும்ப வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணாம இருக்க, இந்த மாதிரி அன்வான்டட் தாட்ஸ், நீங்க ஓவர் தாட்ஸ், ஓவர் இமேஜினேஷன்ஸ், ஃபியர், இந்த மாதிரி விஷயங்கள் சப்கான்ஷியஸ் ரெக்கார்டா இருக்கும். அதனால உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பலித்தமாகாது. அப்படியே கை கூடுற மாதிரி இருக்கும். பார்த்தா உங்களுக்கு பாஸ்ட் லைஃப்ல நடந்த அதே மாதிரி விஷயங்களை ரிப்பீட்ல திரும்ப திரும்ப நடக்கும். ஓகேவா? இது மாதிரி விஷயங்களை உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பாசிட்டிவா நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபுல் மூன் டே வருது இல்லையா, அந்த மாதிரி தினங்கள்ல தீட்சை வாங்குங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பாசிபிலிட்டியா உங்களுக்கு நடக்கிறதுக்கு. சரியா? இப்போ தைப்பூசம் கூட ஃபுல் மூன் டேவும் ரெண்டுமே சேர்ந்து வருது. கம்மிங் வீக்ல 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஃபுல் மூன் டே வருது. அன்னைக்கு வந்து தைப்பூசமும் இருக்கு. குருமார்களுடைய அந்த ஒரு விஷயங்கள் அவங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு சரியாகணும்னு சொல்லி சித்தி பண்ணி ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரு தீட்சை மந்திரங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான தடைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக விலகும். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் பிளாக் மேஜிக்கில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு கார்மிக் சுச்சுவேஷனில் இருந்தாலும் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களால் வந்து இந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வர முடியும். சரியா? இது ஒரு சஜஷனாக சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த கார்டு அப்புறம் வந்து இதில் நடுவில் பார்க்கும்போது பிளாக் மேஜிக்கோட அந்த விஷயமும் இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் கர்மா ரிலேட்டட், அதாவது அது வந்து ஒரு டாக்ஸிக் சோல் மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் ஆனால் நினச்சிட்டு இருக்கீங்க இது வந்து டிவைன் கொடுத்த சோல்மேட் கனெக்ஷன், டிவைனால எனக்கு அலகேட் பண்ணி கொடுக்கப்பட்டது, அவங்களோட ஆசீர்வாதம் இது பண்ணி தான் நான் வந்து எனக்கு இது நடந்தது, அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் டெப்த்தாக பார்க்க வேண்டிய விஷயம் இது. இதுக்கான சொல்யூஷன் என்ன செய்யணும், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். யாருக்காவது அது தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அந்த வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கிட்டு பாருங்க. சரியா? சரி, ஃபர்தராக நம்ம வந்து என்ன சொல்றாரு பார்க்கலாம். உங்களுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமா நடக்கணுமா? உங்க மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப வருஷ காலம் நடக்குது, நடக்காமையே போயிடுது ஒரு சிலருக்கு. இந்த மாதிரி ஃபெயிலியர்லாம் பார்க்குறீங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமா நடக்கணும் அப்படின்னா சரியான ஒரு வழிகாட்டுதல் வேணும், கைடர் வேணும், உங்களுக்கு குரு வேணும். ஓகேவா? வாழ்வியலை சொல்லித்தரக்கூடிய குருமார்கள் அலைவா இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட தீட்சை வாங்குங்க. அந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சா பண்ணுங்க. அப்படி யாரும் தெரியலன்னா டிவைன் பாத்தில் நீங்கள் புக் பண்ணி நீங்கள் அந்த தீட்சை மந்திரங்கள்லாம் அந்த விஷயங்கள் எல்லாமே சித்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அது ஆஸ் அ குருவா உங்களுக்கு வந்து நான் பண்ணி தருவேன். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரம் நடக்கிறதுக்கான வழிகளை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக என்ன சொல்றாரு பார்க்கலாம். ஏஞ்சல் இந்த ஒரு கார்ட்லேயே பல விஷயங்கள் சொல்லிட்டார். ஒரு கார்ட்லேயே பல விஷயங்கள்.
இப்போ நீங்க இந்த செஞ்ச இந்த இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும். உங்க லைஃப் வந்து கண்டிப்பா ரொம்ப ஒரு நல்ல ஒரு சோல்மேட் நீங்க இவ்ளோ நாள் நீங்க சோல்மேட் நெனச்சது உங்களுக்கு சோல்மேட் கனெக்ஷனா அமையல. பட் நான் சொன்ன விஷயங்கள நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, கண்டிப்பா உங்களுக்கான நல்ல பெட்டர் லைஃப் கொண்டு வந்து குடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏஞ்சல் வந்து இந்த கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொபோசல், நல்ல லைஃப் பார்ட்னர் அமைய போறாங்க. ஒரு சிலருக்கு அந்த மாரி ஒரு ப்ரொபோசல் இப்போ இந்த ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி கூட ஒரு 1 ஆர் 2 டேஸ் ரீசென்ட்டா கூட யாராச்சும் வந்து உங்கள அப்ரோச் பண்ணியிருக்கலாம். நீங்க அவங்களுக்காக ஆ என்னடா சொல்றது? இதுக்கு எஸ் சொல்லலாமா? நோ சொல்லலாமா? என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு கூட தெரியாம ஒரு சிலருக்கு சொல்றேன். முழிச்சிட்டு இருக்கலாம். அதனால நான் சொன்ன சில கைடன்ஸ ஃபாலோ பண்ணி சரியான முடிவு எடுங்க. அப்புறம் உங்களோட இஷ்டம். அடுத்தது என்ன மெசேஜ் வச்சிருக்காருன்னா, க்ளோஸ் யுவர் ஐ அண்ட் டெல் யுவர் செல்ஃப் தட் யூ டிசர்வ் டு ஃபீல் ஜாய்ஃபுல். யூ கேன் அலோ ஜாய் இன்டு யுவர் லைஃப். Regardless of circumstance, currently find yourself. எஸ். அஃபர்மேஷன் சொல்றாரு. நான் வந்து நல்லபடியா வாழறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் வந்து கஷ்டப்படுறதுக்காக வரல. நான் வந்து ரொம்ப சந்தோஷமா, ஜாய்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணுங்க. உங்ககிட்ட வந்து நெறைய ரொம்ப சிரிக்க கூட மறந்திருப்பீங்க சில பேர். சிரிக்கிறது என்ன, ஒரு ஃபன்னா இருக்கிறது கூட தெரியல. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால தான் இத சொல்றாரு. இந்த கார்டு எவ்வளோ அழகா டியூன் பண்ணி வருது பாருங்க. 2வது ஃபர்கிவ்னஸ். ஸ்டாப் ஃபோக்கஸிங் யுவர் எனர்ஜி ஆன் பாஸ்ட் ஈவென்ட். எஸ். அதுக்கான ரெமெடி தான், அதுக்கான விஷயங்கள தான் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். கார்ட்லயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் சொல்றாங்க. ஸ்டாப் ஃபோக்கஸிங் யுவர் எனர்ஜி ஆன் த பாஸ்ட் ஈவென்ட். ஃபார் லைஃப் இஸ் டூ ப்ரீசியஸ் டு வேஸ்ட். யுவர் யூ கிரியேட் யுவர் ரியாலிட்டி பை வாட் யூ திங்க், ட்ரீம் அண்ட் இமேஜின். ட்ரீம் பண்ணுங்க, இமேஜின் பண்ணுங்க, என்ன வேணுமோ கேளுங்க. ஓகேவா? சரியான வழிகாட்டுதல் வேணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணி, நெறைய பேர் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு, அது அந்த உறவு வந்து கிட்ட வரும்பொழுது, அத மிஸ் பண்ணிருவீங்க. இல்லன்னா, அந்த உறவு திரும்பவும் பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்களே திரும்ப ரிப்பீட் ஆகுற மாரி சில பேருக்கு தோணலாம். அது மாரி இருந்தாலும், நான் சொன்னது மாரி ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. ஏஞ்சல் வந்து இது மாரி உங்கள வந்து இவ்ளோ அழகா இந்த வார்த்தைகள குடுத்து, உங்கள வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க, ரிலாக்ஸா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீல் பண்ணிக்கோங்க. ஹீலிங் தான் உங்களுக்கு ரொம்ப ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் ஒரு சில மக்களுக்கு யுவர் ரிலேஷன்ஷிப் வித் ஒன் அனதர் இஸ் அபவுட் டு டீப்பன். லவ் கன்க்யூர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆல் திங்ஸ். சில பேருக்கு வந்து உங்க நபருக்கும் உங்களுக்குமான இது ஒரு ரீயூனியனுக்கான விஷயம் மாரி தெரியுது. நடக்கலாம். ரீயூனியன் பாசிபிளா இருக்கு. கொஞ்சம் டைம் குடுங்க அப்படின்றாரு. இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட்ல இருக்கீங்க. கொஞ்சம் டைம் குடுக்க சொல்றாரு. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீடிங் வந்து ஒரு நல்ல கலெக்டிவ் ரீடிங்ல நல்லா ஒரு நெறைய இன்ஃபர்மேஷன் குடுத்தாரு. இன்னும் டெப்த்தா கூட நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், ஒரு டிசிஷன் மேக்கிங் கரெக்ட்டா எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கன்சல்டேஷன் எடுங்க. தீட்சை வாங்கி உங்களோட பிரச்சனைய சரி பண்ணிக்கோங்க. உங்க லைஃப் ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளிய வரதுக்கான லைஃப் கோச்சிங் கிளாஸ் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பழைய பதிவுகளையும் நான் வந்து அத பத்தி பேசியிருப்பேன். பிளேலிஸ்ட்ல இந்த வீடியோட எண்ட்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும். இன்னும் கொஞ்சம் டீப்பா புதுசா பார்க்குறவங்களுக்காக சொல்றேன். அந்த வீடியோஸ் கூட நீங்க போய் பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூட கன்சல்டேஷன் நீங்க வாங்க. என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வெல்கம் பண்ணுறேன். வருகிற தைப்பூசத்தன்று உங்களுக்கு தீட்சை கிளாஸஸ் அவைலபிளில் இருக்குது. அன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் நீங்கள் வந்து குருக்கிட்ட தீட்சை வாங்குறது உங்களோட நிறைய நல்ல விஷயங்களை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். முருகனுடைய அருளால், குருவின் அருளால் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று நீங்கள் வாழ்ந்திட குருவருள் உங்களை காத்து ரட்சிக்கட்டும். காட் பிளஸ் யூ. இந்த தீட்சை கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.